வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.NETல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு C# ASP.NET ஃப்ரெஷர் இன்டர்வியூ அப்படிங்கும்போது ப்ராபப்ளி கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்? அதுக்கான ஆன்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்ஃபேஸ் டிக்ளேர் பண்ணுறேன் I1 அப்படின்ற நேமில், ஒரு கிளாஸ் C1ன்ற நேமில் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னா முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற வேர்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது இன்டர்ஃபேஸ் I1 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்புறம் அதோட நேம் கொடுப்போம். ரைட். மெத்தட் வைஸ் வாய்டு I1 மெத்தட். இங்கே I1 மெத்தடுங்கிறது மெத்தடோட நேமு. ரைட். இப்படி தான் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே மெத்தட் டிக்ளேர் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அண்டு அதோட நேம் வாய்டு பர்டிகுலர் நேம், இப்படி தான் கொடுப்போம். முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோ இல்லை அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டோ கண்டிப்பாக இருக்காது எதில் இன்டர்ஃபேஸில். அப்படி கொடுத்தா எரர் வரும். பை டிஃபால்ட் அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா உள்ள டெஃபினேஷன் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று பை டிஃபால்ட் பப்ளிக், அதனால் நாம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மென்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக எரர் வரும். வேணால் ட்ரை பண்ணலாம். இங்கே பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறேன், பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்துடும். ரைட். இப்போ இல்லை அப்ஸ்ட்ராக்ட் ட்ரை பண்ணுறேன், அப்பயே எரர் வரும். ரைட். இது ரெண்டாவது டிஃப்ரெண்ட். ஸோ நான் உள்ள டெஃபினேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேனே, எப்படி கொடுத்தாலும் கண்டிப்பாக எரர் வரும். என்ன சொல்லுது? cannot have definition அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. ரைட். 3 விஷயம் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். பப்ளிக் இந்த மாதிரி ஆக்சஸ் மாடிஃபையர் கண்டிப்பாக இருக்காது, பை டிஃபால்ட் பப்ளிக் அப்படின்றதுனால. அடுத்தது இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி பிஃபோராக இருக்காது, இது எப்பயுமே அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றதுனால. அண்ட் தேர்ட் ஒன், இதுக்கான டெஃபினேஷன் எதுவும் இருக்காது. ரைட். இந்த சைடு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நாம் அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கொடுக்கலாம், டெஃபினேஷன் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் கொடுக்குறேன், பப்ளிக் வாய்டு C1 மெத்தட் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணுறப்ப பில்டு சக்சீடன்னு வருது, எந்த ஒரு எரரும் வராது. ஓகே. இட் மீன் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டெஃபினேஷன் உள்ள ஒரு மெத்தட் அப்படின்றது இருக்காது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே நாம் வேணுண்டா க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ரைட். இன்னொரு இன்டர்ஃபேஸ், நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இன்னொரு இன்டர்ஃபேஸ் I2 அண்ட் மெத்தடோட நேமும் I2 மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை டிரைவ் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்லேருந்து கிளாஸை டிரைவ் பண்ணுறேன். இது பாசிபிள். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு எரர் வர பாசிபிள் இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த I1ஓட டெஃபினேஷன் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. பில்ட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எரர் வரும். ரைட். மேபி அந்த இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எரர் வர்றது இருக்காது, பிரச்சனை இல்லை. ரைட். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட். பில்டு சக்சீடர். இப்போ பாருங்கள், ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் டிரைவ் பண்ணலாம். ஓகே. ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து கிளாஸை டிரைவ் பண்ணலாம். பட் ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு இன்டர்ஃபேஸை டிரைவ் பண்ண முடியாது. இப்போ பில்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக எரர் வரும். ஓகே. மேபி மல்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம் இன்டர்ஃபேஸில், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கிளாஸ்லேருந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ரிவர்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகாது. இது அடுத்த லெவல். மேபி இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு, இதில் நான் டெஃபினேஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு எரர் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். இல்லை, கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ்க்கான அந்த கான்செப்டை டிரைவ் பண்ண இங்கே அந்த மெத்தட் இருந்தே ஆகணும்
இப்போ ஜென்ரலாக இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு C2 இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். இப்போ இது வந்து C1லேருந்து டிரைவ் பண்ணுறேன். இங்கே வந்து மெத்தடே இல்லை, இந்த I1 கிடையாது, மேலே இருக்கிறது இது தனி பார்ட். இந்த ஒரு 2 பார்ட்டை மட்டும் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் C1, அடுத்து வந்து C1லேருந்து C2 டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஜிக்காக நமக்கு வந்து இந்த C1 மெத்தட் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும். ரைட், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த ஒரு எரரும் வரல. ஏன்னா இதுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் தான். பட் இதுவே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா C1ல் இருக்க இந்த மெத்தடுக்கு நாம் இங்கே டெஃபினேஷன் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற லாஜிக் தான். ரைட், இது அடிஷனலாக நம்ம சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்னென்னா சின்டாக்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்குள்ளே இருக்க மெத்தடுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் கொடுக்க முடியாது. தேர்ட் வந்து டெஃபினேஷன் கொடுக்க முடியாது, அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு கொடுக்க முடியாது. இது எல்லாமே இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற விஷயம். இது எல்லாமே பாசிபிள் எதில்? கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ண முடியும், அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் டெரைவ் அப்படின்னு சொல்லி போகும்போது இன்டர்ஃபேஸ் வச்சு தான் டிரைவ் பண்ண முடியும், கிளாஸை வச்சு டிரைவ் பண்ண முடியாது. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.